ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா திருச்சியில் தாங்க இருக்கிறோம். திருச்சி மொராய் சிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருச்சியில் நைட் டைமில் எங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோட அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்காக இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வந்திருக்கிற இடம் தான் திருச்சி மொராய் சிட்டி. இந்த இடத்துல வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு பார்க் செட்டப்பில் வச்சுருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு நைட்டும் இல்லை, டே டயத்துலையும் இதே மாதிரி தான். வாட்ரு அப்படியே பம்ப் ஆகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பகலில் விட நைட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. ஏன்னா அந்த லைட் செட்டிங் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி குதிக்கிற இடத்துலலாம் கலர் கலர் லைட் வந்து 2 சைடுமே போட்டிருக்கிறாங்க. இந்த தண்ணியை பார்த்தோன்னே உள்ளே இறங்கி அப்படியே குதித்து விளையாடணும் போல் இருக்குங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப்பில் வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க தண்ணி பார்க்குறதுக்கு. இந்த ரோட்டோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே மொராய் சிட்டி அப்படின்னு போட்டு கலர் கலர் லைட்டோட தண்ணி குதிக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ரோட்டோட சென்ட்ரான பிளேஸில் வந்துட்டு இந்த தண்ணி குதிக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. பொம்மையோடு அப்படியே வச்சுருக்கிறாங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நேராக பைபாஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா ரோட்டு மேலேயே தான் இருக்குது. ஒரு சென்ட்ரான பிளேஸ்னே சொல்லலாம். அதனால் இங்கே வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல இடம் தான், சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இந்த சென்ட்ரான இருக்கிற பிளேஸில் வந்துட்டு பொம்மையோடு வச்சுருக்கிறாங்க. பொம்மையோட அந்த இடுப்பில் இருந்து தண்ணி குதிக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டிசைனிங் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அங்கே பாருங்கள். அதே மாதிரி இங்கே தண்ணி குதிக்கிற அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே லைட் எல்லாமே தண்ணிக்கு உள்ளே தான் வச்சுருக்குறாங்க. வாட்டருக்குள்ளேயே வச்சுருக்கிறதுனால அந்த கலர் நல்லா இன்னும் சூப்பராக எடுத்து கொடுக்குது. தண்ணி ஃபுல்லாகவே அந்த கலர் அப்படியே எதிரொலிக்குது பார்க்குறதுக்கு. இதுலேயும் பாருங்கள், வாட்டருக்குள்ளே தான் எல்லா கலர் லைட்டுமே வச்சுருக்குறாங்க. அந்த தண்ணி குதிக்கிறதே தெரியலைங்க. அது ஒரு கண்ணாடி மாதிரி குதிக்குது பார்க்குறதுக்கு. அந்த டைல்ஸ் வச்சு அந்த டைல்ஸ் கல்லுலேருந்து கீழே தண்ணி குதிக்கிறதுனால அந்த தண்ணி குதிக்கிற விதமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணி குதிக்கிற மாதிரியே தெரியலை. வந்து பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியுது, ஓ தண்ணி இதில் வந்து குதிச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க் இல்லை, அந்த மொராய் சிட்டியோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு காட்சிக்காக வச்சுருக்குறாங்க, பார்க்குறதுக்கு அழகுக்காக. அதனால் இது சூப்பராக இருக்குது. அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டாக வந்தோம். அடுத்தது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ கிளம்புனா நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு வாக்கிங் பிளேஸ் இருக்குங்க. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி ஏர்போர்ட்டு போகிற வழியிலேயே டிமார்ட் இருக்குங்க. டிமார்ட்டு இன்னும் செம்மையான பிளேஸு. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா உள்ளே போய்ட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கலாம். அதுவும் செட் ஆகாட்டி ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போய்ட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டுருக்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போனால். நம்ம ஆனால் இப்போ ஏர்போர்ட் உள்ளே போகல, அது தனியாக இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வாக்கிங் பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம். மொராய் சிட்டியில் என்ன ஸ்பெஷல்னால், அங்கே பார்த்ததுல நல்லா தண்ணியாக குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே என்ன ஸ்பெஷல்னால், இங்கே வந்துட்டு இந்த நெட்டுக்குமே லைட் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த லைட் செட்டிங் ஒரே மாதிரி ஒரே டிசைனிங்கில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்காது. இந்த ரோட்டு மேலேயே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பார்க்கோட செகண்ட் கேட்டில் நின்றுட்டுருக்குறோம். இது வந்து ஒரே நீளமான பார்க் தான். அதனால் ஃபஸ்ட்டு கேட்டு செகண்ட் கேட் 2 இருக்குது. நம்ம செகண்ட் கேட்டில் நின்றுட்டுருந்தோம். செகண்ட் கேட் எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும். இதில் உள்ளே போகிறதுக்கு வழியும் இல்லை. அதனால் இப்போ நம்ம நேராக இப்போ ஃபஸ்ட்டு கேட்டுக்கு போகிறோம். அங்கே என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வரணும். இங்கே என்ன சூப்பராக இருக்கும் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. நானே இங்கே நிறைய டைம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற லைட் செட்டிங் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு 30 இல்லை 40 லைட் கம்பம் இருக்கும். அந்த கம்பத்தில் வந்து லைட்டிங் இருக்கிற மாதிரி. அதனால் இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறது சூப்பராக இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸு. இதுதான் எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். என்ட்ரன்ஸ் உள்ளே போனோடனே ரைட் சைடில் வந்து ஒரு 2 பலகை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க உட்கார்றதுக்காக. அது மட்டும்தான் அங்கே உட்கார முடியும். வேறு சைடுங்க எங்கேயுமே பலகை போட்டிருக்க மாட்டாங்க உட்கார்ற மாதிரி. சிட்டிங் பிளேஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி வாக்கிங் பிளேஸ் மட்டும்தான். இந்த சைடு அப்படியே நடந்து போயிட்டு ரிட்டன் இதிலே நடந்து வர மாதிரி தான் இருக்கும். அந்த செட்டிங்கில் தான் அங்கே வச்சுருக்குறாங்க. லைட்டிங் வந்து இங்கே நிறையா வச்சுருக்கிறதுனால ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம் தாராளமாக. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். அதுவும் லெஃப்ட் சைடு பாருங்கள், ஃபுல்லாக ரோடு தான், பைபாஸ் ரோடு தான். ரோட்டு மேலேயே இந்த பிளேஸ் இருக்குது. அதனால் சூப்பராக இருக்கும். நம்ம அங்கே மொராய் சிட்டி முடிச்சுட்டு வர்ற வழியிலே இது இருந்ததுனால இது செகண்ட் ஒன்னாக கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது 3ஆவதாக எந்த பிளேஸ் போகிறோம் அப்படின்னா, நம்ம நேராக இப்போ ரயில்வே ஜங்ஷன் போகிறோங்க. அங்கே ரயில்வே ஜங்ஷன் பார்க் ஒன்று இருக்குது, ரயில் பார்க் ஒன்று இருக்குது. அது சூப்பராக இருக்கும். இப்போ அதனால் அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஏன்னா அந்த பார்க் வந்து 8 மணி தான் டைமிங்கு. அதுக்கு மேலே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஆல்ரெடி டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகிடுச்சுங்க. அதனால் இப்போ போனால் உள்ளே போய் டக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு வேகமாக அங்கே போயிட்டுருக்குறோம். அப்படி வேகமாக வந்துமே இங்கே நம்மளை உள்ளே அலோவ் பண்ணலைங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் இனிமேல் வெளியே அனுப்புகிறாங்க. யாரும் இனிமேல் புதுசாக டிக்கெட்லாம் போட்டு உள்ளே அனுப்பலை. ஆனால் இந்த பார்க்கில் வந்துட்டு டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போகணும். உள்ளே வந்துட்டு ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு 5 ரூபா டிக்கெட்டு. இங்கே ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி கேஷ் மட்டும்தான். இதே மாதிரி தாங்க நம்ம மரக்கடை பக்கத்தில் வந்துட்டு சத்திரம் போகிற வழியில் மரக்கடை பக்கத்தில் அங்கே ஒரு பார்க் இருக்குது, இப்ராஹிம் பார்க்கு. அதை ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம்.
அங்கேயும் சின்ன சின்ன குட்டீஸ்க்கு, சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் இதே மாதிரி ஊஞ்சல், அப்புறம் அந்த ஏணி சர்க்கிள் இதெல்லாம் நிறையா வச்சுருக்கிறாங்க விளையாடுறது. சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு போனால். நம்மளை இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ணல. அதனால் நம்ம வெளியே கேட்டில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். கேட்டில் நின்று இவ்வளவு தான் கவர் பண்ண முடியும் ஜூம் பண்ணி. அதுக்கு மேலே ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. அங்கே ஒரு ட்ரெயின் வச்சுருக்கிறாங்க பாருங்கள், லைட் செட்டிங்கோட கலர் கலராக சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உள்ளே வந்து ரயில்வே மியூசியம்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது. அது உள்ளே போய் பார்க்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். லைட் பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இனிமேல் உள்ளே இருக்க எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது நம்ம வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பார்க்குக்கு போகலாம். அடுத்ததாக ரயில்வே மியூசியம் முடிச்சுட்டு 4வதாக இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, கோர்ட்டு பக்கத்தில் அங்கே ஒரு பார்க் இருக்குங்க, வாக்கிங் பிளேஸ் மாதிரி. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இடையில நிறையா சிக்னலுங்க. அதை நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட் டைம் வந்தாலே சிக்னல்லே மாட்டி மாட்டி ரொம்ப டைம் ஆகிடுதுங்க. ஆனால் வெயில் இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்றும் தெரிஞ்சுக்கல சிக்னலில் நின்றுட்டு இருக்கிறதும். பகல் டைம்லலாம் உள்ளே நிற்கவே முடியாது. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் ரோட்டில் வந்து இங்கே ஒரு வாக்கிங் பிளேஸ் இருக்குங்க. இப்போ அதுதான் பார்த்துட்ருக்குறோம். இந்த காலேஜ் ரோடு வாக்கிங் பிளேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு பின்னாடி தாங்க இருக்குது. இந்த வாக்கிங் பிளேஸில் எப்போவுமே டே டைத்துலேயும் சரி சூப்பராக இருக்கும். ஆளுங்களும் எப்போவுமே இதில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நைட் டைமில் இதில் நிறைய பேர் வாக்கிங் போய்கிட்டு இருப்பாங்க. கப்புள்ஸ் இதில் பகல்லலாம் உள்ளே வரவே முடியாதுங்க. அந்தளவுக்கு கப்புள்ஸாக தான் இருப்பாங்க பகலில் இதில். இந்த வாக்கிங் பிளேஸும் சூப்பராக இருக்கும். முன்னாடி வந்து இது வாக்கிங் பிளேஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவும் இந்த வாக்கிங் பிளேஸோட லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த சின்ன சின்னது ஜிம் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்கள்ல, அதை நடந்து போகிறவங்க வார்ம் அப் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஜிம் செட்டப்பில் வச்சுருப்பாங்க. அது சூப்பராக இருக்குது. இந்த வாக்கிங் பிளேஸும் ஒரு 2 கிலோமீட்ரு லென்த்துக்கு வரும். எப்படி ஒரு 1.5 கிலோமீட்டராவது வரும். அந்தளவுக்கு லென்த்தான வாக்கிங் பிளேஸ் தான். சூப்பராக இருக்கும் இதுவும். ஏன்னா டவுனில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வாக்கிங் பிளேஸு ஈவினிங் டைம் மார்னிங் டைம் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலே நல்லாயிருக்கும். நம்மளும் வீட்லேயே ஃபுல்லாக பொழுதன்னைக்கும் வீட்லேயே இருந்துட்டு எங்கேயாவது மைண்ட் ரிலாக்ஸிங்க்காக அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னா ஈவினிங் டைம் இந்த மாதிரி வாக்கிங் பிளேஸ் வரலாம். இதுதான் பாருங்கள் அந்த ஜிம் செட்டப்பு வாக்கிங் பிளேஸ் சைட்டில் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வார்ம் அப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணவும் தான் இது புதுசாக வச்சுருக்கிறாங்க. இதே 4வது முடிச்சாச்சு. அடுத்தது 5வதாக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இதோட தொடர்ச்சியாக இது பக்கத்துலேயே ஒரு பார்க் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பார்க்கு தான் போகிறோம். அந்த பார்க்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த வாக்கிங் பிளேஸ் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க் வந்து உள்ள டிக்கெட்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். இப்போ அதனால் நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இந்த பார்க்கு முன்னாடி பிடிச்சே நான் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஆனால் அப்போல்லாம் போனதில்லை. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக உள்ளே போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பார்க்கில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாப்கார்னு, பஞ்சு மிட்டாயி, அப்புறம் சுண்டல், பானிபூரி அது மாதிரி நிறையா வச்சுருக்குறாங்க. அந்த சைடு ஃபுல்லாகவே நெட்டுக்கும் 2 சைடுமே கடைகள் இருக்குங்க. ஸ்நாக்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க் வந்தால் நம்ம பாட்டில் வாங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே உள்ளே போகலாம். எல்லாமே ₹10 ₹20 தான். ரேட்டெல்லாம் ஓகே தான். அடுத்து நம்ம பார்க்குக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பார்க் மாதிரி தான் இருந்துச்சு வெளியே இருந்து பார்க்கும்போது. ஆனால் உள்ளே வந்தோடனே பாருங்கள், ரொம்ப பெரிய பார்க் தாங்க. பெருசாக தான் இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்க்குக்குள்ளேயும் பைக் வச்சுருக்குறாங்க. ஆனால் அங்கே உள்ளே இந்த ராட்டினம் இதெல்லாம் சுற்றிட்டு வேலை பார்த்துருக்காங்களா, அவங்க தான் உள்ளே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இங்கே உள்ளே வர்றவங்க எல்லாமே வெளியே தான் பைக்கு பார்க் பண்ணிட்டு வந்துடணும். நம்ம பைக்கும் வெளியே தான் பார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு இங்கே உள்ளே ஒரு கேண்டீன் இருக்குங்க. பார்க்குக்கு உள்ளேயும் தனியாக ஒரு கேண்டீன் வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது. சிட்டிங் பிளேஸோடு இருக்குது இது. சின்ன பசங்களுக்கு தாங்க அந்த பார்க்கு மெயினாக. ஏன்னா அந்தளவுக்கு தான் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு தான் அவ்வளோது வச்சுருக்குறாங்க. உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக காற்று அடிச்சிட்டு இருக்குது. பலூன்லாம் உள்ளே பறக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. இங்கிட்ட ஏர் பலூன் சுடுறதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கிட்ட அப்படியே சின்ன பிள்ளைங்க குதிச்சு விளையாடுறது அது மாதிரி நிறையா வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் ரைடிங் போகிறாங்க, கார் ரைடிங், சின்ன பிள்ளைங்களுக்கு தான் எல்லாமே. ஆனால் அந்த பார்க்கில் உள்ளே வரும்போது ஏன் டிக்கெட் வாங்கலைன்னு இப்போ தாங்க தெரியுது. ஆனால் இங்கே உள்ளே வந்துட்டு மற்றது எல்லாத்துக்குமே டிக்கெட் நம்ம பே பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் அங்கே வெளியே வந்து டிக்கெட் வாங்கலை. என்ட்ரன்ஸ் ஃப்ரீ மாதிரி வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கே மேக்ஸிமம் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு 100க்கு 90% பேர் எல்லாமே முஸ்லீம் தாங்க. எல்லாம் முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் ஒரு 4 வாக்கிங் பிளேஸ் பார்த்துட்டு வந்தோம். ரயில்வே பார்க்கில் தாங்க கொஞ்சம் ஆளுங்க இருந்தாங்க. மற்றபடி அந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாக்கிங் பிளேஸ்லேயும் ஆள் இல்லை அவ்வளோவா. அங்கே மொராய் சிட்டிலேயும் அந்தளவுக்கு ஆள் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் சரியான கூட்டங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கில் இருந்து அங்கே பார்க்கும்போது பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு கோபுரம் ஒன்று தெரியுதுங்க. கோவில் கோபுரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்த லைட் செட்டிங்களோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து லாங்கில் இருந்து பார்த்தாலுமே அவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப்பில் அந்த தண்ணியெல்லாம் குதிக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதில் தண்ணி இல்லைங்க. தண்ணி இருந்துச்சுன்னா இது ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இது ஒர்க்கிங்கில் இல்லை. அப்படியே இந்த சைடுங்கிட்ட வரும்போது பாருங்கள், இங்கிட்ட டைனோசர்லாம் வச்சுருக்குறாங்க.
அப்புறம் இந்த ஆதி காலத்து குரங்கு மனிதர்கள்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். அங்கே ஒரு மான் ஒன்று இருக்குங்க. மான் கொம்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது இந்த சைடு. ஆனால் உள்ளே போக முடியாது, கயிறு போட்டு வச்சுருக்குறாங்க. யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸும் வச்சுருக்குறாங்க. வாங்க அந்த மானை பார்க்கலாம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மான். மானோட கொம்பு தாங்க, மானை விட மானோட கொம்பு ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. எப்படி 2 சைடு இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு பெரியவங்க போகிறதுக்காக அந்த திருவிழாவிலலாம் போடுவாங்களே ராட்டனம், அந்த மாதிரி பெரிய சைஸ் ராட்டனம்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கிட்ட ரோலர் கோஸ்டர் இதெல்லாம் இருக்குது. குட்டி ட்ரெயின்லாம் ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த குட்டி ட்ரெயின் சூப்பராக இருந்துச்சுங்க. மூவிங்கில் இருக்கும்போது பார்த்தேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. இங்கிட்ட சின்ன பிள்ளைங்களுக்காக நீச்சல் குளம்லாம் வச்சுருக்குறாங்க, போட்டிங் பண்ணுறதுக்காக. சூப்பராக இருக்குது இதெல்லாமே. சின்ன பசங்களாம் இங்கே ஒரு டைம் இங்கே வந்துட்டாங்கன்னா அடுத்த டைம் இங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம்ம ஃபன்னாக இருக்குங்க. நிறையா இது வச்சுருக்குறாங்க விளையாடுறதுக்குன்னு. இப்போ நம்ம அந்த பார்க்கையும் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சுங்க. சுற்றி முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்த வழியிலே ரிட்டன் போய்கிட்டு இருக்கிறோம் ஆப்போசிட்டில். இங்கே வந்துட்டு இப்போ ஐயப்பன் கோவிலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வாக்கிங் பிளேஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க ரோட் சைட்லேயே. இப்போ அதுதான் பார்க்க போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் மேக்ஸிமம் திருச்சியிலேயே கொஞ்சம் பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்கிற வாக்கிங் பிளேஸ் பார்க் இதை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பலாம் இல்லை, ஒரு 4-5 இது மட்டும்தான் கவர் பண்ணலான்ட்டு வந்திருக்கிறோம். இன்னும் இதையும் தாண்டி போகணும் அப்படின்னா இன்னும் சத்திரம் சைடெலாம் போகலாம். அங்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த காவேரி பாலம் பிரிட்ஜு, அப்புறம் அந்த கொள்ளிடம் பிரிட்ஜ் எல்லாம் போனால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் வியூ பாயிண்ட்லாம். மலைக்கோட்டை சைட்லாம் போனால் இன்னும் பஜார் சைட்லாம் போனால் சொல்லவே வேண்டியதில்லை, அந்தளவுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கல. இங்கே நான் சும்மா லோக்கலில் என்னென்ன இருக்குது இதை மட்டும் தான் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற ஐயப்பன் கோயில் தாங்க திருச்சியிலேயே ரொம்ப ஃபேமஸான ஐயப்பன் கோயில். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளும் அந்த கோயிலுக்கு ஒரு டைமாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் போக முடியலை. நம்ம நினச்சா மட்டும் பத்தாதில்ல, சாமியை நினைக்கணும். அதுக்கான நேரம் இப்போதைக்கு வரலை. இன்னொரு நாள் பார்ப்போம், ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் போயிட்டு வரணும். அடுத்ததாக இந்த ரோட் சைட் பார்க் வந்தாச்சுங்க. அந்த பார்க் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த அளவுக்குலாம் லைட் செட்டிங்கு, அப்புறம் சிட்டிங் பிளேஸ் இந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அதேமாதிரி இந்த மரம்லாம் வச்சுருக்கிறது எல்லாமே இப்போ தான் புதுசாக வச்சுருக்கிறாங்க. முன்னாடி வந்து நார்மலாக வாக்கிங் பிளேஸ் மாதிரி சின்னதாக தான் இருந்துச்சு, இந்த அளவுக்கு பெருசெல்லாம் பண்ணல. அப்புறம் இங்கே நிறையா பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கவும் பார்த்தீங்கன்னா இதையுமே பெருசு பண்ணி நல்லா சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம இவ்வளோ பார்க் வந்ததில் எந்த பார்க்லேயுமே கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. எல்லாமே உள்ளே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் அதிலே அப்படியே கிளம்புறோம். ஏன்னா நிறையா ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா டைம் பத்தாது. நம்ம மற்ற பார்க்கு வாக்கிங் பிளேஸ் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் இப்போ ரிட்டன் வந்த வழியிலே அப்படியே ரிட்டன் கிளம்புறோம் பாருங்கள். இப்போ ஆப்போசிட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். பார்க் இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நைட் டைம் இந்த மாதிரி பார்க்கில் செம்மையாக இருக்குங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணால். அது ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது, அது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ரிட்டன் நம்ம அந்த ஐயப்பன் கோவில் வழியாக தாங்க போகிறோம். பாருங்கள் ஐயப்பன் கோவில் முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பார்க்கிங் நிற்கிது பாருங்கள். சரியான கூட்டங்க உள்ள, வேறு லெவலில் இருக்குங்க. கோயில் வெளியே இருந்து பார்க்குறதுக்கே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக உள்ளே போயே ஆகணுங்க. ஒரு நாள் நம்ம ஒரு நாள் போய் உள்ளே சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வரணும். அடுத்ததாக நம்ம இப்போ டிவிஎஸ் டோல்கேட் வந்தாச்சுங்க. அந்த திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிங்கிற அந்த நேம் போர்டு பாலத்தில் பார்த்தாலே தெரியும் டிவிஎஸ் டோல்கேட் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம இவிஆர் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற அந்த வாக்கிங் பிளேஸ் தாங்க வந்திருக்கோம். லா காலேஜ், இவிஆர் காலேஜ் இந்த சரௌண்டிங்கில் அப்படியே இருக்குது ஒரு வாக்கிங் பிளேஸு. சொல்லப்போனால் நம்ம திருச்சிக்குள்ளேயே இருக்கிறதுலே ஒரு பெரிய வாக்கிங் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சரியான கூட்டமும் இருக்கும். லைட் செட்டிங்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறையா வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சியிலேயே நான் அதிகமாக வாக்கிங் பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னா இந்த இவிஆர் காலேஜ் வாக்கிங் பிளேஸ் தாங்க. அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த வாக்கிங் பிளேஸோட லென்த்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குங்க. இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். சுற்றி ஒரே இடத்துல தான் வந்து திரும்ப ஜாயிண்ட் ஆகும். ஆனால் அவ்வளோ பெரிய வாக்கிங் பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்காதுங்க. இதில் நைட் டைம் வரணும் அப்படின்னா வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கிங் பிளேஸ் பக்கத்துலேயே இங்கே ஒரு பொருட்காட்சி உள்ளே போட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த வாக்கிங் பிளேஸில் இப்போதைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பொருட்காட்சிக்கு தான் உள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ வாக்கிங் பிளேஸில் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. இதுதான் பாருங்கள் உள்ளே பொருட்காட்சி போட்டுக்கிறாங்க பாருங்கள். லைட் செட்டிங்கை பாருங்கள், பார்க்கவே முடியலைங்க, கண்ணு கூசுது அந்தளவுக்கு ஃபுல்லாக லைட் செட்டிங் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த வாக்கிங் பிளேஸில் மேக்ஸிமம் கப்புள்ஸ் தாங்க இருக்கும். அந்தளவுக்கு கப்புள்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க ஃபுல்லாகவே. இந்த வாக்கிங் பிளேஸ் சரௌண்டிங் சுற்றி வந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கப்புள்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க. இடமே இருக்காது ஃபுல்லாக. ஃபேமிலியாக வந்தாலும் ஜாலியாக தான் இருக்குங்க. வாக்கிங் பிளேஸில் நிறையா இது உள்ளே வந்து இந்த ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி இதில் வந்தீங்கன்னா குட்டீஸ்லாம் விளையாடுவாங்க, சூப்பராக இருக்கும். இந்த வாக்கிங் பிளேஸில் வந்து நடந்து அப்படியே சுற்றி வரணும் அப்படின்னா என்ன தான் நீங்கள் ஸ்பீடாக வந்தாலுமே எப்படி ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கோங்க. பொறுமையாக நீங்கள் வரணும் அப்படின்னா 1/2 அன் ஹவருக்கு மேலேயே எடுத்துக்குவோம். அந்தளவுக்கு ஒரு பெரிய வாக்கிங் பிளேஸ் தான். இதில் பாருங்கள் சீட்டிங் கெப்பாசிட்டி போட்டிருக்குறாங்க பாருங்கள். ஃபுல்லாக கல்லுலேயே தான் போட்டு வச்சுருக்குறாங்க. ஒரு 10 அடிக்கு 20 அடிக்கு அப்படி அந்த டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இது சீட்டிங் கெப்பாசிட்டி போட்டு வச்சுருக்குறாங்க.
அது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு சீட்டிங்லாம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த வாக்கிங் பிளேஸில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரினா அந்த வாக்கிங் பிளேஸு செம்மையான இடம், சூப்பராக இருக்கும். இந்த வாக்கிங் பிளேஸில் லைட் செட்டிங்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பக்காவாக இருக்குங்க. நம்ம அங்கே ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்ல, அதே லைட் செட்டிங் தாங்க இங்கேயும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த வாக்கிங் பிளேஸில் நிறையா உட்காந்துக்கிறதுக்காக நிறையா இது போட்டு வச்சுருக்காங்க சிட்டிங் பிளேஸு. ஆனால் ஏர்போர்ட்டில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சிட்டிங் பிளேஸே அங்கே கிடையாது. ஒன்லி நடந்து போயிட்டு வர மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த வாக்கிங் பிளேஸை பைக்கில் வந்துட்டு சுற்றி வந்து வரதுக்கே 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய வாக்கிங் பிளேஸு. திருச்சியிலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபேமஸான வாக்கிங் பிளேஸும் இது தான் சொல்லலாம். ஒரு பெரிய வாக்கிங் பிளேஸ்னு இதை தான் சொல்லலாம். இந்த வாக்கிங் பிளேஸில் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே எப்போ பார்த்தாலும் ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் வாக்கிங் பிளேஸு. நிறைய பேர் உட்காந்து படிக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. மார்னிங் டயத்தில், ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கிங் பிளேஸில் நைட்டு 9 மணிக்கு மேலே வந்துட்டு அலௌடு இல்லை அப்படின்னா போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ் வந்துட்டு ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. யாரும் தேவையில்லாமல் அன்வான்டாக வாக்கிங் பிளேஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுவாங்க. அது ஒன்று தான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதுவும் மெயினாக கப்புள்ஸ் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பசங்களாக தனியாக ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக போயிருந்தால் எதுவும் அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. கப்புள்ஸ் நிறைய பேர் இங்கே உட்காந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு திரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கப்புள்ஸ் தான் மெயினாக வந்துட்டு கிளம்ப சொல்லிடுவாங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாக்கிங் பிளேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள் நீங்களே, செம்ம பெருசுங்க. இங்கேருந்து ஃபுல்லாக லா காலேஜ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடும். அதேமாதிரி ஈவிஆர் காலேஜ் ஃப்ரண்ட் சைடு வந்துடும் இது ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த வாக்கிங் பிளேஸில் சிட்டிங் பிளேஸு ஈவிஆர் காலேஜிலேருந்து அங்கிட்டு லா காலேஜ் வரையுமே சிட்டிங் பிளேஸ் இருக்காது. ஒன்லி வாக்கிங் பிளேஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த சைடு தான் வாக்கிங் பிளேஸு, சிட்டிங் பிளேஸு, அப்படியே அந்த லைட் செட்டிங்கோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சைடு ஒன்லி வாக்கிங் பிளேஸ் நடந்து போகிறதுக்காக மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா காலேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த சைடு வந்துட்டு எதுவும் வைக்கலை. அதே மாதிரி இதுக்குள்ளேயே தான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியும் வந்துடும். அதை சுற்றி தான் பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் காம்பவுண்ட் போட்டு அப்படியே அந்த வாக்கிங் பிளேஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே ஸ்டேடியமும் இருக்குது, கிரவுண்டு எல்லாமே இருக்குது விளையாடுறதுக்கு. அதனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய வாக்கிங் பிளேஸ் தான் இது. அது சரௌண்டிங்கில் தான் இது இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது வாக்கிங் பிளேஸ் இது. சரௌண்டிங்கில் வாக்கிங் பிளேஸ் அப்படின்னாலே இது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. கரெக்டாக இப்போ தாங்க நம்ம ஈவிஆர் காலேஜ் ஃப்ரண்ட் சைடே வந்திருக்கிறோம். கரெக்டாக அங்கே ரோடு சரியில்லை. இங்கே வேகத்தடை முன்னாடி போட்டு வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதை எடுத்துருவும் பார்த்திங்கன்னா அது இருந்த இடம் எல்லாமே கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வாக்கிங் பிளேஸோட ஈவிஆர் காலேஜ் சைடு இங்கே ஒரு வார்ம் அப் பண்ணுறதுக்காக ஒரு இது வச்சுருக்கிறாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக சர்க்கஸு, ஊஞ்சல் எல்லாமே இதிலே வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய பார்க் மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் இங்கே இவ்வளோ பைக் நின்றுட்டுருக்குது. அவ்வளோதாங்க. இது தாங்க நம்ம இன்றைக்கி திருச்சி ஃபுல்லாக சரௌண்டிங்கில் சுற்றி பார்த்த வாக்கிங் பிளேஸு, பார்க்கு. நைட் டயத்தில் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட இல்லை கப்புள்ஸாக வந்தீங்கன்னா இந்த வாக்கிங் பிளேஸ்லாம் நீங்கள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா திருச்சி ஃபுல்லாகவே இன்னும் இது மாதிரி நிறையா இருக்குது. நமக்கு தெரிஞ்சது திருச்சியில் இந்த வாக்கிங் பிளேஸ் தான் நம்ம போயிருக்கிறோம். அதனால தான் நம்ம இதில் காமிச்சிருக்கிறோம். அடுத்தது இதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது வாக்கிங் பிளேஸ் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா அடுத்தது அதையும் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்ததாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம திருச்சி வந்தாலே இது சாப்பிடாம போகிறதே இல்லை. நமக்கு எப்பவும் ஃபேவரட் இது. அதனால் இப்போ நேராக நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ஜிகிர்தண்டா சாப்பிட்லான்னு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஜிகிர்தண்டா சாப்பிட்டு பழகியாச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரேட்டும் கம்மி தான், 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஆனால் குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற சைடு கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதே மாதிரி 2-3 கடை இருக்குங்க பக்கத்தில். நம்ம இந்த கடையிலலாம் சாப்பிடணும் இல்லை. இங்கே வந்தாலே எந்த கடையில் ஒரு கடையிலையும் ஒரு டைம் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். எல்லா கடையிலையும் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம வாக்கிங் பிளேஸ்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி இங்கே போய் ஜிகிர்தண்டா சாப்பிட்டு போகலாம். ஏன்னா நைட் டைம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே நல்லா கூலிங்காக குடித்தா ஏதாவது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்தாச்சு. ஆனால் இந்த டயத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு, சரியான கூட்டங்க. ஃபுல்லாக 10-15ன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரமாக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வரும்ன்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் நமக்கு முன்னாடியே நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க போல். எல்லாம் அவங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்கி அப்படியே நம்மளும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியாக ஜிகிர்தண்டா வாங்கியாச்சுங்க. இதை கையில் பிடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நம்மளும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டாட்டா.